ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ತಂಜಾವೂರು ಸ್ಟಾರ್ಟ್ ಇದು ಮೊತ್ತ ಹಿಂಗೆ ಮತ್ತೆ ಎಲ್ಲ ಸ್ಟೇಟಿಂಗ್ ಕೂಡ ஏகദേശம் எத்தனை வருஷம் நார்மலாக ரவுண்ட்ஸ் வரப்போ நம்ம இந்த மாதிரி படுத்துருக்கிறத பார்த்துட்டு வந்து டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஆல் ஓவர் இந்தியா ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிற ட்ராவலை கேட்டுட்டு சரி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆனீங்க நம்மளோட ஆதார் கார்டெலாம் பார்த்துட்டு அப்புறம் போக சொல்லிட்டாங்க. ஸோ கைஸ் நம்ம இப்போது பனசரா ஹில்ஸ் போகிறோம். ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்னிங் ஒரு 4 o'clock எழுந்துருச்சு. ஸோ காஃபி, கட்டங்காப்பி, பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. பட் ஆனால் வழியில் இருக்கவங்கெல்லாம் 10 o'clock தான் ஓப்பன் ஆகும், அப்புறம் கேட்டு ஓப்பன் கிடையாது அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் சரி போகலாம், அங்கே போய் கீழே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடக்க ஆரம்பித்தோம். அப்புறம் வழியில் ஒரு அண்ணா சொன்னார், அவர்கிட்ட கேட்டோம் பனசரா டேமா பனசரா ஹில்ஸாண்ணா கேட் ஓப்பன் பண்ணுறது அப்படி கேட்டப்போ அவர் சொன்னார் பனசரா ஹில்ஸ் தான் தம்பி, ஹில்ஸுக்கு நீங்கள் போகலாம் தம்பி, பனசரா டேம் தான் வந்து உங்களுக்கு ஒரு 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அப்போ ஹில்ஸுக்கு போகணுன்னா ஒரு 5 to 6 kilometers நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நம்ம வழி மாறி போயாச்சு. ஸோ வழி மாறி போனதுனால நல்லது தான் நடந்திருக்கு. நாங்கள் ஒரு 11 kilometers ஒரு லொக்கேஷன் போட்டு அங்கே போகலான்னு இருந்தோம். அப்புறம் வழி மாறி போனப்போ ஒருத்தவங்கள்ட்ட கேட்டோன்னே அவங்க சொன்னாங்க தம்பி இந்த வழியில் போகணும், அவங்க வேறு ஒரு ரூட்டு சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் ஹில் டாப்புக்கு வந்து லொக்கேஷன் போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு 4.5 kilometers வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப தூரம் போக வேணாம். நம்ம இங்கேருந்து ஒரு 4.5 kilometers கிட்ட ப்ரோட வண்டியில் தான் வந்தோம். ப்ரோ தான் அவரே கேட்டு வாங்க அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்தார். பட் ஆனால் வர வழியில் பெட்ரோல் நின்றுடுச்சு ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடி. ஸோ இப்போ மேலே போயிட்டு டிக்கெட் ரேட் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கணும். ஏன்னா ஆல்ரெடி இவங்க போனப்போ டிக்கெட் ரேட் இருக்குது, கைடு இல்லாமல் மேலே ஏற முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ நம்மளும் மேலே போயிட்டு என்னங்கிறது டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோன்னா போக முடியாதுங்கிறது தெரிஞ்சிடும். ஆனால் அவ்வளோ பட்ஜெட் நம்மள்ட்ட கிடையாது, பார்ப்போம். ஆக்சுவலாக மேலே போகிறதுக்கு வந்து சார்ஜஸ் சொல்லிட்டாங்க. அதாவது 600 ஒரு ஆளுக்கு வந்து 600 கிட்ட வந்து, அதாவது 5 பேர் சேர்ந்தால் தான் வந்து அழைச்சிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ மேலே ஏதாச்சும் போக முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் சைலண்ட்டாக பேசிகிட்டு இருக்கோம். இங்கே யார்ட்டையும் சத்தம் போடாமல். ஸோ நம்ம வந்து பைசா கொடுக்காம மேலே போகிறோம். அதனால் சத்தம் போடாமல் மேலே ஏறிட்டு சட்டங்க வரும்போது எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா ஒரு ஆளுக்கு 600 ரூபா சொல்கிறாங்க. எனக்கு மாதிரி பேக்கு வச்சுட்டு போயிடலாமா, போகிற வழியில் வச்சுட்டு போயிடுவோம். ஓகே கைஸ், பனசரா ஹில்ஸ் போக முடியாது சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 5 பேருக்கு சேர்த்து 5000 ரூபாயும், வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறதுனா 100 ரூபாய்க்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. மேலே நாங்களும் போயிடலான்னு சொல்லிட்டு தான் போகணும். மேலே கேமரா வச்சுருக்காங்கலாம் பிடிச்சிருவாங்க. நீ கண்டுட்டுண்டோ? இங்கேயே இருக்கும், எங்கள் வீட்லேயே இருக்கும். மேலே கேரத்துக்கு எவ்வளோ ஆகும்? 2 கிலோமீட்டர் தானே, அதுக்கு 5000 ரூபாய் கேட்குறாங்க. சேஃப்டியாக கைடு வந்து கூப்பிட்டு போகிறாங்கல்ல. 2 மலை ஏறணும். நமக்கு ரேட் அத்தனை ஒன்றும் கொடுக்க முடியாது. இல்லை கொடுக்க மாட்டேன்னு வச்சு எங்கள்ட்ட எடுத்து பைசா இல்லைடா. அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டன் வரும்போது அப்புறம் அவர் சொல்லியிருந்தார், நீங்கள் மேலே போயிட்டு உங்களுக்கு அலோவ் பண்ணனா ரிட்டன் கால் பண்ணுங்கள், நானே வந்து அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கேருந்து ரொம்ப தூரம் ஒரு 7-8 கிலோமீட்டருங்கிறதுனால அவர் நம்மளை அழைச்சிட்டு போய் பக்கத்தில் ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போகிற வழியில் பார்த்தோம். பட் ஆனால் அங்கேயும் ஒன்றும் செட் ஆகலை. ஸோ அதனால் நாங்கள் ரிட்டன் இதுக்கே போயிட்டோம். கீழே நம்ம பந்தாச்சகரா அப்படிங்கிற இடத்துக்கே போயாச்சு. பள்ளி உண்டு ப்ரோ, நம்மள திருச்சி போகல. தொட்டாசி நீங்கள் என்ன சொன்னீங்க? தொட்டாருவாடி. ரப்பர் மரம் அடிக்குண்டல்ல. ஓ இடையில நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம். ஃபுல்லாக காஃபி இல்லை ப்ரோ, சின்ன சின்ன செரி மாதிரி இருக்குது.
காஃபி அது காஃபி பழுத்திருக்கான் பழம். ஓ அது അത് കാഫിയാണോ? കാഫി അല്ലേ? ഓ അങ്ങനെ ഫ്രൂട്ട് ആയതിനു ശേഷം പറിക്കുമോ? ഫ്രൂട്ട് ആയതിനു ശേഷം പറിക്കണം അല്ലേ? அதுதான் காஃபி. காஃபி கொட்டைங்க அப்படி சொல்கிறாங்கல்ல, அந்த பழம் மாதிரி இருக்குது பாருங்க. அது ரெட் கலரில் பார்க்க முடியல. ஸோ அந்த மாதிரி ரெட் கலரில் இருக்குது, பச்சை கலர்லேயும் இருக்குது, ரெட் கலர்லேயும் இருக்குது. அந்த ரெட் கலர் ஆனதுக்கப்புறம் அதை பறிப்பாங்களாம். ஸோ அதை தான் பறித்து காஃபி கொட்டையாக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ நாள் ஆகும்? இங்கேருந்து அவர் அங்கே போய் ஏறிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஏஐ கேமரா இருக்குது. ஸோ 3 பேர் போக முடியாது. ஸோ அதனால் இங்கேருந்து நடந்து போய் தான் ஏற போகிறோம். வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்ல, வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி ஓடுது. ஸோ அது வந்து அந்த இடத்துலேருந்து அப்படியே வளைஞ்சு டேரெக்டாக போகிறதுக்காக கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம், ஃபியூச்சரில் வரும்போது பார்ப்போம். ஸோ படிஞ்சாரத்தரா, கோயிங் டு படிஞ்சாரத்தரா. பனாசுரா ஹில்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது கிடையாது. என்னாச்சுன்னா நமக்கு அங்கே வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. நம்ம காலையில் நைட்டு ஃபுல்லாக அங்கே பஸ் ஸ்டாண்டில் படுத்துருந்துட்டு மறுபடியும் காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்துச்சு 5 கிலோமீட்டர் நடந்து போய் அங்கே பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது வந்து ட்ரெக்கிங் போகிறதுக்கு வந்து அவங்க கெஸ்ட், அதாவது அழைச்சிட்டு போவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம காசு கொடுக்கணும் கைடுக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு 650 ருபீஸு. 5 பேர் சேரணும், 4000 ரூபா வரும். இப்போ 5 பேர் சேரலனாலும் போக முடியாது. ஸோ நமக்கு எல்லாமே டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ பரவாயில்ல, பைசா அவ்வளோ கொடுக்க காசு இல்லை, அதனால சரி நாங்கள் ரிட்டர்ன் போகலான்னு முடிவு பண்ணி இப்போது இங்கேருந்து கல்பேட்டா போயிட்டுருக்கோம். அதாவது நேற்று ஈவினிங் ரீச் ஆன டெஸ்டினேஷனுக்கு மறுபடியும் போயிட்டுருக்கோம் ஒன்றுமே பார்க்காம. ஸோ கல்பேட்டா போயிட்டு கல்பேட்டாலேருந்து மைசூருக்கு வந்து எந்த வழி, ஏது வழி பறந்துங்களா? முத்தங்கா வழியில் போக போகிறோம். சுத்தம்பத்தேரி முத்தங்கா வழியில் மைசூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட்டு லிஃப்ட்டு அண்ணன் தான் கொடுத்தது. ஸோ போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் லிஃப்ட் கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் ஒரு கல்பேட்டாக்கு ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கும். போகிற வழியில் தான் ஒரு ஆறு பார்த்தோம், செம்மையாக இருந்துச்சு. சரி குளிச்சிடலாம், காலையிலேருந்து குளிக்கல, இடம் செட்டாக விளங்குறதுனால குளிச்சிட்டோம். குடிக்கிட்டு கீழே போகிற மாதிரி இருப்பேன். இதில் இறங்கிட்டு இருக்கோம். வா இறங்க. வீடியோ எடுக்கும் இறங்குனது. அது ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்படி என்ன இருக்கு எல்லாரும் இன்னைக்கு ஹைப் ஆயாச்சு. இறங்குறோம், தண்ணியில இறங்கும். வண்டிட்டு தமிழ்நாடு. இறங்க இறங்க பாத்துக்கலாம். இறங்கடா, சாடு 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 சாடு. குழப்பம் இல்ல, ஆறு காடும். சாடு சாடுடா சாடு. வந்தாச்சு, கல்பட்டா ரீச் ஆயாச்சு. இதுக்கு இடையில ஒரு நீரோட மாதிரி இருந்துச்சு, அதில் போயிட்டு குளிச்சுட்டு ஆட்டம் போட்டு மறுபடியும் இப்போது இங்கேருந்து கல்பட்டாவிலேருந்து நம்ம மைசூர் போகிறோம். மைசூர் இங்கேருந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ மொத்தம் 3 வழி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 2 வழி வந்து டைமிங்ஸ் இருக்குது. 6 o'clock ஒரு
வழி க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. 9 o'clock ஒரு வழி க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இன்னொரு வழி வந்து ஃபுல் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நம்ம வந்து 9 o'clock க்ளோஸ் பண்ணுற ரூட் வழியாட்டி தான் போக போகிறோம். நமக்கு டேரெக்டாக மைசூருக்கே லிஃப்ட் கிடச்சிடுச்சு. ஸோ நம்ம வயநாட்டில் பனாசுரா ஹில்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று நைட்டே வந்து பஞ்சாட்டக்கரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது, அங்கே வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸ்டே கூட நமக்கு கிடைக்கல. ரொம்ப நாளாக அப்படியே அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு பெட்ரோல் பங்கில் ஸ்டே கிடைக்காம பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து நம்ம தூங்கணும். ஸோ விடிய காலையிலே 4 மணிக்கெலாம் எழுந்துச்சு ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி லிஃப்ட் கேட்டு ஒரு 5 கிலோமீட்டர்கிட்ட நடந்து இங்கே வந்து பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது இங்கே வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து இருக்குது. அதாவது ட்ரெக்கிங் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு வந்து 650, அதாவது 5 பேர் டீமாக இருந்தால் மட்டும்தான் போக முடியும். அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 2500 பர் ஹெட்டுக்கு வந்து 350 ஆகும் அப்படிங்கிற மாதிரி போட்டுருவாங்க. ஆக்சுவலாக நம்மள்ட்ட அந்த அளவுக்குலாம் பைசா இல்லை, நம்மளே பட்ஜெட்டில் தான் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அதனால் இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி வந்து நம்ம திரும்பி தான் போக போகிறோம். ஸோ வேறு இடம் இதுக்கப்புறம் போயிட்டு வேறு இடத்த சூஸ் பண்ணி மறுபடியும் பார்க்கணும். இதுதான் கேரளா கர்நாடகா பார்ட்ரு. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செகண்ட் ஸ்டேட் பார்டரை கிராஸ் பண்ணுறோம். இந்த வழியில் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ட்ரி இருக்குது. என்ட்ரினா வெஹிக்கிள் ஒரு வெஹிக்கிளுக்கும் கொஞ்சம் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா 20 ரூபா வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க காருக்கு மட்டும் பார்த்தா 20 ரூபா. பைக்குக்கு எவ்வளோங்கிறது ஆனால் தெரியல என்ன டீட்டெயில்ஸுங்கிறது. பந்திப்பூர் Still doubt it will start Bandipur. Yeah, no. Other forest. ಬಂದಿಪುರ ಅಲ್ಲೇ. Bandipur. ಓಕೆ. 9 to 6 ಅಂತ. 9 to 6 ತಾನೇ ಓಪನ್. ಬ್ರೋ. So this is Karnataka, right? Karnataka. So guys, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி செகண்ட் ஸ்டேட் பார்டர் வந்தாச்சு. செகண்ட் ஸ்டேட். இந்த பந்திப்பூர் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 40லேருந்து 50 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். இந்த 50 கிலோமீட்டருமே நம்ம வந்து வண்டியை எங்கேயுமே நிப்பாட்டக்கூடாது. நிப்பாட்டினோம்னா நமக்கு வந்து 1000 ரூபா வந்து ஸ்பாட் ஃபைனு, ஜெயிலும் கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதனாலனா இது வந்து காட்டு விலங்கு இதிலெல்லாம் வந்துட்டு போகும் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து இங்கே நிப்பாட்டவும் கூடாது. மேபி நமக்கு சான்ஸ் இருந்தால் காட்டு விலங்கு கூட பார்க்கலாம் இப்போ போகிற வழியில். ஃபைனலாக நம்ம கர்நாடகா வந்தாச்சு. கேரளா ஃபுல்லாக முடிச்சுட்டு பந்திப்பூர் வழியாட்டி வயநாடுலேருந்து பந்திப்பூர் வந்து பந்திப்பூர்லேருந்து வந்து நம்ம இப்போ வந்து கர்நாடகா மைசூர் வந்து போயிட்டுருக்கோம்.